பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ மாட்டார்கள். பொறாமை இன்னொருவரின் மீது ஏற்படுதல் என்பது இஸ்லாமியங்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கிற விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறாமையின் படித்தரத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளத்தகாத ஹராமான பொறாமையை 4 வகையாக பிரிக்கிறார்கள். முதலாவது படித்தரம், ஒரு மனிதன் இன்னும் ஒரு சகோதரனுக்கு கிடைக்கிற அருளை வெறுப்பது. ஆனால் அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட மாட்டான். ஆனால் உள்ளத்தில் வெறுப்பு இருக்கும். அவனுக்கு ஒரு பதவி கிடைத்து விட்டது, அவனுக்கு ஒரு பட்டம் கிடைத்து விட்டது, அவன் ஒரு பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டான், சம்பள உயர்வு பெற்று விட்டான், வெறுப்பு மனசிலே இருக்கும். ஆனால் அந்த வெறுப்பை வெளிக்காட்ட மாட்டார்கள். பேசுகிற பொழுது சிரித்து பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்தை அடைய முடியாது என்பது தெரியும். அவர்களுக்கு அந்த இடம், அந்த நியாமத்து அவர்களுக்கு கிடைக்காது என்று தெரியும். ஆனாலும் நியாமத்தை வெறுப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறாமையில் ஆக கீழ்த்தரமான பகுதியாக இருந்தாலும் இஸ்லாம் வெறுக்கிற ஆக அடித்தரமான விஷயம், ஆனால் ஈமானை பாதிக்கிற விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தான் விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பாத வரைக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக மாற முடியாது. அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்திருக்கிற நியாமத்தை, அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்திருக்கிற அருளை, அதை பார்த்து பொறாமைப்படுகிற, அதை வெறுக்கிற மனோநிலை, அன்புக்குரியவர்களே, அந்த அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு முஃமின் அடுத்த சகோதரனுக்கு கிடைத்ததை பார்த்து ஒரு பொழுதும் பொறாமைப்பட மாட்டான், ஒரு பொழுதும் வெறுக்க மாட்டான். அந்த வெறுப்பு மனதில் வருகிறது என்றால் ஈமானிய உறவுகளே புரிந்து கொள்ளுங்கள், ஈமானிய குறைபாடு இருக்கிறது, ஈமானிய குறைபாடு இருக்கிறது. அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத், அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள், அது ரப்பினுடைய பங்கீடு, ரப்பினுடைய பங்கு வைப்பு. எனக்கு எழுதியதை அல்லாஹ் எனக்கு தராமல் என்னை மரணிக்க செய்யவே மாட்டான். அவனுக்கு எழுதியதை, அந்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடியதை இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அவனிடத்தில் இருந்து தடுத்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய ஈமானுடைய அடிப்படை, என்னுடைய நம்பிக்கை. அதுதான். அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இன்னும் ஒரு சகோதரன் ஒரு வாகனம் வாங்குகிற பொழுது, ஒரு திருமணம் முடிக்கிற பொழுது, ஒரு வசதி கிடைக்கிற பொழுது, ஒரு பதவி கிடைத்து விடுகிற பொழுது, ஒரு வீடு கட்டி விடுகிற பொழுது, ஒரு லாபம் கிடைத்து விடுகிற பொழுது அதை பார்த்து வெறுத்து விட்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தில் ஈமான் இல்லாத நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.